வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்ஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டயக்னலைசபிளா இல்லை நாட் டயக்னலைசபிளான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி டயக்னலைசபிளாக இருந்தால் அந்த டயக்னல் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த கொஷின் பாருங்கள். டெஸ்ட் த மேட்ரிக்ஸ் ஏ. உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. இந்த மேட்ரிக்ஸ் எதுக்குள்ளே இருக்குது? 3x3 மேட்ரிக்ஸ்க்குள்ளே இருக்குது ஃபார் டயக்னலைசபிலிட்டி. If A is the diagonalizable, இந்த மேட்ரிக்ஸ் diagonalizable இருந்துச்சுன்னா then find the diagonal matrix D. லாஸ்ட் diagonal மேட்ரிக்ஸும் கண்டுபிடிக்கணும். இதுதான் டைப் 2 ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து diagonalizable. ஓகேங்களா? ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதில் s1 s2 s3 கண்டுபிடிக்கணும். இந்த s1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் 7 minus 5 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 5 வரும். ஸோ இதுதான் s1 உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் s2 என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கும் மைனர் கண்டுபிடிக்கணும். இப்போ 7க்கு மைனர் கண்டுபிடிக்கலாமா? இதோட ரோ இதோட காலம் விட்டுருங்க. அப்போ -5 0 -6 3 ப்ளஸ் இப்போ இந்த -5க்கு மைனர் கண்டுபிடிங்க. இந்த ரோ போய்டும், இந்த காலம் போய்டும். 7 0 6 3 ப்ளஸ் நெக்ஸ்ட் இப்போ இந்த 3க்கு பார்க்க போகிறோம். இந்த ரோ போய்டும், இந்த காலம் போய்டும். அப்படின்னா வரும் 7 -4 8 -5. ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். -5 into 3 -15 -6 into 0 0 7 3s are 21 -6 0s are 0 7 into -5 -35 -8 into -4 -32. ஓகேங்களா? -15 + 21 -2 ப்ளஸ் 35 32 போயிடுச்சுன்னா -3. ஸோ இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு 3 வரும் ஆன்சர். இப்போ S3 கண்டுபிடிக்கணும். இந்த S3 எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 7 இதோட ரோ விட்டுரும், இந்த காலம் விட்டுருங்க. -5 into 3 -15 -6 into 0 0. சென்டர் நம்பர் எப்பயுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். -4 +4 இன்ட்டு இதோட ரோ இதோட காலம் விட்டுருங்க. அப்போ 8 into 3 24 -6 into 0 0. 12th படிச்சிருப்பீங்க எப்படி டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ப்ளஸ் இங்கே 0 இருக்குது, ஸோ மொத்தமாக 0 ஆகிடும். இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் S3 ஆன்சர் -9 வரும். இப்போது இந்த S1 S2 S3 எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லாம்டா கியூப் மைனஸ் S1 இருக்குது 5 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் S2 வேல்யூனா இருக்குது 3 லாம்டா மைனஸ் S3 -9 இருக்குது, ஸோ +9. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இப்போ கேல்குலேட்டரில் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். உங்களுக்கு 3 ஆன்சர் வரணும். ஆனால் உங்களுக்கு கேல்குலேட்டர் 2 ஆன்சர் தான் வரும். அதோட மீனிங் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் -3 வந்திருக்கும், ரெண்டாவது ஆன்சர் 3 வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். அப்போ அப்படின்னா என்னதுன்னா இன்னொரு 3 தான் அர்த்தம். ஓகேங்களா? எப்பயுமே லாம்டா பவர் 3னா 3 ஆன்சர்ஸ் இருக்கும். மோட் பட்டனை 1 டைம் 2 டைம் 3 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் கீழே 1 இருக்கும், அந்த 1 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், 3யை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது கொஷினை பார்த்து, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை பார்த்து அதோட கோஎஃபிஷியன்ஸை டைப் பண்ண போகிறோம். லாம்டா கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் 1 ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் -5 ஈக்குவல் டு லாம்டானுடைய கோஎஃபிஷியன்ட் 3 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் 9 ஈக்குவல் டு. ஸோ இதுதான் x1 ஆன்சர் -1, x2 ஆன்சர் 3. இப்போ x3 ஆன்சர் வரணும், ஆனால் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் வராது. அப்படின்னா என்னதுன்னா சேம் தான் x3க்கான ஆன்சர், x2 ஆன்சர் தான் x3க்கும் இன்னும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 3யை ப்ரெஸ் பண்ணி 2 வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி கேல்குலேட்டர் நார்மல் ஆகிடும். இதுதான் ஐகன் வேல்யூஸ். இப்போ இதுக்கான ஐகன் வெக்டார்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல சாட்டிஸ்ஃபை அதை செக் பண்ணணும் இல்லையா, ஏன்னா டயகனலைசபிளா இல்லையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 லாம்டா ஈக்குவல் டு -1. சரி, ஃபஸ்ட்டு லாம்டா வேல்யூ -1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸில் 7 -5 3ல இருக்குல்ல, அந்த இடத்துல -லாம்டா போடணும். போட்டுட்டு இந்த லாம்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 7 -1 வரும் +8 -5 -1 ஆகிடும் -4 3 -1 ஆகிடும் +4. இப்போ இந்த டயகனல்லாம் உங்களுக்கு மாறிடுச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரோவை விட்டுருங்க, இந்த 2 ரோ ரெடியூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ரெடியூஸ் பண்ணலாம், அதாவது ரோ 2வையும் ரோ 1ஐயும் செப்பரேட் பண்ணலாம். 8 - 8 0 -4 -4 0, அதாவது -4 -4
0 ஓகேங்களா சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 minus 0 0 ஸோ நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது ஒரு ரோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு அப்போ ரேங்க் என்ன வரும் இப்போதைக்கு ரேங்க் வந்து 2 ஓகேங்களா இப்போ மல்டிப்ளிசிட்டி செக் பண்ண போகிறோம் இந்த லாம்டா ஈக்குவல் டு -1 எத்தனை இருக்குது 1 தான் இருக்குது ஸோ மல்டிப்ளிசிட்டி 1 இப்போ என் ரேங்க் கண்டுபிடிக்கணும் என் ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது 1 2 3 ஸோ 3 மைனஸ் நம்ம என்ன ரேங்க் கண்டுபிடிச்சிருக்கோம் மேட்ரிக்ஸ்க்கு 2 3 minus 2 1 ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேம் ஸோ ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இப்போ அடுத்த ஐகன் வேல்யூ இருக்குது 3 3 இருக்குது இப்போ லாம்டாக்கு 3 அப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் இதே தான் இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு இப்போ லாம்டாக்கெலாம் 3 போடுங்க 7 minus 3 4 -5 -3 -8 3 minus 3 0 இப்போ இதை நம்மளால் இந்த 2 ரோ ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஓகேங்களா பண்ணலாம் எப்படின்னு பாருங்கள் இந்த ரோ 2 இருக்கு இல்லையா ரோ 2 minus 2 times ரோ 1 8 minus 2 4s are 8 8 minus 8 0 ஸோ செகண்ட் ரோவை அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது தான் அப்போ எல்லாமே உங்களுக்கு 0 ஆகிடும் இது அதுமாதிரி ரோ 3 இருக்கு இல்லையா இங்கே 6 -6 இருக்குது அதில் நான் 6ஆல் டிவைட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக நம்பர் வச்சுக்கிறேன் 1 -1 இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரோ 1ஐயும் ரோ 3யும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்போனா எனக்கு கீழே இருக்கிற ரோ 0 ஆகிடும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ரோ 3 என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ரோ 1 கூட மைனஸ் பண்ணுறேன் ஸோ 4 into ரோ 3 இருக்குது 1 மைனஸ் ரோ 1 இருக்குது 4 4 minus 4 0 வந்துருச்சுங்களா அப்போ நம்மளுக்கு இப்படி ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளால் இந்த லாஸ்ட் 2 ரோஸ் நீங்கள் செக் பண்ணால் போதும் 0 வர வைக்க முடியுதான்னு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 ரோ வந்து 0 வந்துருச்சு அப்போ நம்மளுக்கு ரேங்க் வந்து இதுக்கு 1 மட்டும்தான் இப்போ மல்டிப்ளிசிட்டி செக் பண்ண போகிறோம் மல்டிப்ளிசிட்டி எப்படி செக் பண்ணணும் என்ன லாம்டா வேல்யூ எடுத்திருக்கோம் 3 எடுத்திருக்கோம் இங்கே 3 எத்தனை 3 இருக்குது 2 3 இருக்குது அப்போது மல்டிப்ளிசிட்டி வந்து 2 இதுதான் எல்ஹெச்எஸ் இப்போ ஆர்ஹெச்எஸ் என் ரேங்க் கண்டுபிடிக்கணும் டயகனல் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது 3 எலிமெண்ட் 3 மைனஸ் இங்கே ரேங்க் என்ன 1 3 minus 1 2 இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்போ இங்கே கொடுத்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேங்களா 2 ஐகன் வேல்யூஸ்க்குமே நம்ம செக் பண்ணியாச்சு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சேம் ஆயிடுச்சு இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படி டயகனலைசபிளாக இருந்துச்சுன்னா டயகனல் மேட்ரிக்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஐகன் வெக்டார்ஸை கண்டுபிடிக்கணும் சரி இந்த ஐகன் வெக்டார்ஸ் எப்படி பண்ணணும்னா இந்த கொஷனில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் இந்த டயகனல்லாம் -λ -λ போட்டுருங்க போட்டு பக்கத்தில் x1 x2 x3 ஈக்குவல் டு போட்டு 0 0 0 போட்டுடணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஐகன் வேல்யூனாது லாம்டா ஈக்குவல் டு -1 இந்த லாம்டா இடத்துல -1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி வரும் 7 minus -1 வரும் 8 ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வந்துச்சா இது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுங்க 8x1 நெக்ஸ்ட் -4x2 0x3 இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் வரும் எடுத்து எழுதியாச்சு ஓகேங்களா இப்போ இதை நம்மளால் ஷார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அதாவது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் சேமாக தான் இருக்குது இதில் வந்து எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் 8 divided by 4 2 4 divided by 4 1 இது எல்லாமே அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் இதை அதை நம்ம எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் எடுத்துப்போம் எடுத்து சால்வ் பண்ணலாம் x1 ஈக்குவல் டு x2 ஈக்குவல் டு x3 ஈக்குவல் டு போட்டு ஒரு டேஷ் போட்டுருங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் x1 கோஎஃபிஷியன்ட் இருக்குது -1 இங்கே -3 அடுத்து x3 கோஎஃபிஷியன்ட் 0 2 இப்போ x1 கோஎஃபிஷியன்ட் 2 3 திரும்ப x2 கோஎஃபிஷியன்ட் -1 -3 இந்த மாதிரி எழுதிட்டு ரெடி பண்ணிடுங்க இப்போ x1 by -1 into 2 -2 minus -3 into 0 0 x2 by 0 into 3 0 -2 into 2 4 x3 by 2 into -3 -6 minus 3 into -1 -3 இதோட ஆன்சர் வருது -2 இதோட ஆன்சர் -4 -6 minus into minus +3 6ல் 3 போயிடுச்சுன்னா -3 எல்லாத்துலேயும் மைனஸ் காமனாக இருக்கா ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ என்ன வரும் 2 4 3 ஆன்சர் இதுதான் ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டார் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம தூக்கிடலாம் 2 4 3 நெக்ஸ்ட் கேஸ் 2 இப்போ அடுத்த ஐகன் வேல்யூ என்ன இருக்குது லாம்டா ஈக்குவல் டு 3 அதை அப்ளை பண்ணலாம் 7 -3 4 -5 -3 -8 3 -3 0 ஸோ டேரெக்டாக அங்கே பார்த்து அப்படியே எழுதிட்டேன் ஓகேங்களா இது அப்படியே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுங்க 4 into x1 -4 into x2
0 into x3 இந்த மாதிரி 3 ஈக்குவேஷனும் எடுத்து இப்படி எழுதியாச்சு. இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், இதை எல்லாத்தையும் 8ஆல் டிவைட் பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா டிவைட் பண்ண முடியும். அப்படி பண்ணால் நம்மளுக்கு எல்லா ஈக்குவேஷனும் பாருங்கள் சேமாக இருக்கும். எல்லாமே சேம் ஈக்குவேஷன்ஸ், எல்லாமே சேம் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். x1 ஈக்குவல் டு இந்த மைனஸ் x2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா x2 ப்ளஸ் x2. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா x1க்கும் s2க்கும் sன்னு ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஓகேங்களா. இந்த x3 வந்து ஏற்கனவே 0ல் இருக்குது, அதை நம்ம tன்னு வச்சுப்போம். x3 வந்து ஒரு ஃப்ரீ வேரியபிள். ஓகேங்களா, அது 0, அது ஃப்ரீ வேரியபிள். சரி, இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். எத்தனை s இருக்குது? SST, x1 x2 s3, SST ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரீ வேரியபிளை விட்டுட்டு மற்ற 2 வேரியபிளுக்கு தான் எழுதணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஸுக்கு எழுதுவோம். எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இதில் எஸ்னுடைய கோஎஃபிஷியன் இருக்குது 1, எஸ்னுடைய கோஎஃபிஷியன் 1, x3ல எஸ்ஸே இல்லை, அப்போ 0. நெக்ஸ்ட் ப்ளஸ் இப்போது டீக்கு எழுத போகிறோம். ஓகேங்களா, இப்போது டீக்கு எழுத போகிறோம். டீக்கு என்ன பண்ணோம், திரும்ப இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இதில் டி இருக்கா? இல்லை, 0. இதில் டி இருக்கா? இல்லை, 0. இதில் டீயோட கோஎஃபிஷியன் 1. இப்போ நம்மளுக்கு 2 ஐகன் வெக்டார்ஸ் கிடச்சிச்சு, 1 1 0 0 0 1. டோட்டலாக 3 ஐகன் வெக்டார்ஸ், இது 1 இது 2. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார், செகண்ட் ஐகன் வெக்டார், தேர்ட் ஐகன் வெக்டார். இதை நீங்கள் மாற்றி கூட எழுதலாம், உங்கள் இஷ்டம். எப்படி இருந்தாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. சரி, இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எடுக்கணும். கேல்குலேட்டரில் சொல்லித்தரேன் எப்படி எடுக்கணும். ஃபஸ்ட் கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மோட் பட்டனை 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேட்டுக்கு கீழே 2 வரும். அந்த 2வை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், டிம் எடிட் மேட்னு. இதில் டிம்முக்கு இருக்கிற 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப நம்ம ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 3 rows 3 columns. ஸோ 3 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். அகைன் 3 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 2, அடுத்த எலமெண்ட் 0, அடுத்த எலமெண்ட் 1 ஈக்குவல் டு, அடுத்த செகண்ட் ரோ 4 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு, தேர்ட் ரோ 3 ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு. இந்த மாதிரி நம்மளுக்கு மேட்ரிக்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி திரும்ப 4 ப்ரெஸ் பண்ணணும். மேட்டுக்கு கீழே 3 இருக்கும், அந்த 3 ப்ரெஸ் பண்ணி ஏக்கு இருக்கிற அந்த 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் இன்வர்ஸ் இருக்குல்ல, அந்த இன்வர்ஸை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு மேட் ஏ இன்வர்ஸ்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் வந்துச்சு -0.5. உங்களுக்கு பாயிண்டில் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆன்சர் 0.5, அடுத்து 0, அடுத்து 1.5, அடுத்து -1.5, அடுத்து 1, அப்புறம் 2, -1, 0. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 3 ப்ரெஸ் பண்ணி 2 வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி எல்லாமே கிளியர் ஆகிடும். இன்வர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், Q இன்வர்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் Q இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது Q இன்வர்ஸையும் கொஷினில் கொடுத்த ஏ மேட்ரிக்ஸையும் நம்ம கண்டுபிடிச்ச Q மேட்ரிக்ஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயக்னலில் மட்டும் அந்த ஆன்சர் வரும், மற்ற எல்லாமே 0 வந்துடும். ஓகேங்களா. உட்காந்து போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அப்படியே இந்த மேட்ரிக்ஸ் எழுதிடுங்க. எழுதிட்டு எல்லாத்துலேயும் 0 போட்டு இந்த டயக்னல் எதை நம்ம எழுதணும், நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஐகன் வேல்யூஸ் தான் அங்கே ஆன்சராக வரும். -133 -133 இந்த மாதிரி வரும். டயக்னல் எலமெண்ட்ஸ் கரெக்டாக வரும். ஓகேங்களா. ஸோ டைம் தான் நீங்கள் 2 மேட்ரிக்ஸாக மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணினா இந்த ஆன்சர் வரும். ஸோ இப்படி தான் ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்டு பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.